ஹாய் எவ்ரிபடி. நம்ம இன்றைக்கி விருதுநகர் மாவட்டம் 3ஆம் இடைப்பருவத் தேர்வு பிப்ரவரி 2024 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 3 மார்க் கொஸ்டின் நம்பர் 20 பார்க்க போகிறோம். பின்வரும் வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு கொடுத்து ஒரு எண் கோடு கொடுத்துருக்காங்க. அதில் இங்கிலீஷ் லெட்டரால் ஃபில் பண்ணியிருக்காங்க. AECGKF, எஃப்க்கு நேரே 0 வரும், அது இதில் கொடுக்காம விட்ருக்காங்க. அப்புறம் BHJDI, இந்த மாதிரி இங்கிலீஷ் வேல்யூஸால் ஒரு என்கோடை ஃபில் பண்ணியிருக்காங்க. இதில் நமக்கு தெரிஞ்ச என்கோடில் அப்ளை பண்ணி சியோடைய மதிப்பையும் சியை குறிக்கிற மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. எதிரன் முழுக்களுடைய ஜோடி எழுத்துக்கள் கேட்டிருக்காங்க. ஜிக்கும் ஹச்சுக்கும் இடையே எத்தனை முழுக்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம கொஸ்டினை நல்லா பார்த்துட்டு நமக்கு தெரிஞ்ச என்கோடை வரைஞ்சி இது சி குறிக்கிற மொழி எதுன்னு கண்டுபிடிக்கணும். எதிரன் முழுக்களோட ஜோடியை கண்டுபிடிக்கணும். ஜிக்கும் ஹச்சுக்கும் இடையில எத்தனை மொழி இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு நமக்கு தெரிஞ்ச என்கோடை நம்ம வரையணும். ஒரு என்கோடு வரைஞ்சிக்கோங்க. நடுவில் 0, வலதுபுறமாக ப்ளஸ் வேல்யூஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இடதுபுறம் மைனஸ் வேல்யூஸ் -1, -2, -3, -4, -5, -6, -7. இதில் இப்போது 0க்கு நேரே என்னது எஃப். அப்போ 0க்கு நேரே எஃப் போட்டுக்கோங்க. 0க்கு நேரே எஃப் இருக்குது. 1க்கு நேரே எந்த வேல்யூஸுமே இல்லை. 2க்கு நேரே பி இருக்குது. அப்போது 2க்கு நேரே பின்னு எழுதிக்கோங்க. 3க்கு நேரே எந்த வேல்யூஸுமே இல்லை. 4 இருக்க இடத்துல ஹச் இருக்குது. 5 இருக்க இடத்துல ஜே இருக்குது. 6க்கு நேரே டி இருக்குது. 7 இருக்க இடத்துல எதுவுமே இல்லை. அப்போ டேஷ் போட்டுக்கோங்க. 8க்கு நேரே ஐ இருக்குது. 1க்கு நேரையும் எதுவுமே இல்லை. 3க்கு நேரையும் எதுவுமே இல்லை. அது பக்கத்துலேயும் டேஷ் போட்டுக்கோங்க. அப்படின்னா நமக்கு தெரியும். அப்புறம் மைனஸ் வேல்யூ பார்ப்போம். -1க்கு நேரே கே இருக்குது. -2க்கு எதுவுமே இல்லை. -3க்கு நேரே ஜி இருக்குது. அப்போ -2க்கு நேரே டேஷ் போட்டுக்கோங்க. -4க்கு நேரே சி இருக்குது. -5க்கு நேரே இ இருக்குது. -6க்கு நேரே எதுவுமே இல்லை, டேஷ். -7க்கு நேரே ஏ இருக்குது. இப்போ இவ்வளோ வேல்யூஸும் நமக்கு இருக்குது. இதில் நமக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, சிஏ குறிக்கும் மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது சி இருக்கிறது பக்கத்தில் நமக்கு என்ன வேல்யூஸ் இருக்குது? -4 இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து அப்படின்னா -4 இதில் போட்டுக்கோங்க. அப்புறம் 2வது கொஸ்டின், எதிரன் முழுக்களுடைய ஜோடி எழுத்துக்களை காண்க. எதிரன்னா என்னது? மைனஸ் வேல்யூஸ் தான் எதிரன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நேரே உள்ள ஜோடி இங்குடி ப்ளஸ் வேல்யூஸில் என்னது இருக்குதுன்னு பார்க்கணும். அதுதான் நமக்கு இதில் கேட்டிருக்காங்க. -7 இங்கே இருக்குது, இங்கே +7 இருக்குது. இதுக்கு ஜோடி எதுவுமே இந்த பக்கம் இல்லை. அப்புறம் -6க்கு நேரே இங்கே எழுத்தே இல்லை, அதனால் அதை பார்க்க வேண்டாம். -5க்கு நேரே இங்கே +5ல் என்ன வேல்யூ இருக்குது? ஜே இருக்குது. அப்போது இ, ஜே. இங்கே -5 பார்க்கணும், இங்கே +5 பார்க்கணும். அதுதான் அதோடைய எதிரன். அப்போ ஈயும் ஜேயும் ஜோடியாக இருக்கா? அப்போ முதல் ஜோடி இ, ஜே. அதுக்கப்புறம் -4க்கு நேரே இங்கே +4ல் என்ன இருக்குது? ஹச் இருக்குது. அப்போ -4க்கு நேரே இங்கே சி இருக்குது. இந்த பக்கம் +4ல் என்ன வேல்யூ இருக்குது? ஹச் இருக்குது. அப்போது சி, ஹச். இங்கே -3க்கு நேரே ஜி இருக்குது. இங்கே +3ல் எதுவுமே இல்லை. -2ல் எதுவுமே இல்லை, அதனால் அதை பார்க்க வேண்டாம். -1க்கு நேரே இங்கே 1ல் எதுவுமே இல்லை. அப்போ 2 ஜோடி இருக்குது. ஒரு ஜோடி, 2 ஜோடி. இ, ஜே ஒரு ஜோடி இருக்குது. சி, ஹச்ன்னு ஒரு ஜோடி இருக்குது. அடுத்த கொஸ்டின் என்ன? ஜி மற்றும் ஹச்சுக்கு
இதில் இருக்குது. ஜி மற்றும் ஹச்சுக்கு இடையே எத்தனை முழுக்கள் உள்ளன? இந்த பக்கம் ஜி -3 இருக்குது, இந்த பக்கம் ஹச் வந்து +4 இருக்குது. அதாவது இந்த பக்கம் ஜி இந்த இருக்கா, அதில் -3 இருக்குது, இந்த பக்கம் ஹச்சு +4 இருக்குது. அப்போ ரெண்டுக்கும் இடையில எத்தனை நம்பர் இருக்குது? -2 இருக்குது, -1 இருக்குது, 0 இருக்குது, 1 2 3 இருக்குது. அப்போது 1 2 3 4 5 6 நம்பர்ஸ் இருக்குது. 6 நம்பர்ஸையும் எடுத்து எழுதிட்டா தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். அதாவது 6 நம்பரையும் எழுதிடுவோமா? -2 -1 0 1 2 3 இந்த 6 நம்பர்ஸ் தான் நமக்கு இருக்குது. அதாவது ஜிக்கும் ஹச்சுக்கும் இடையில் இந்த 6 நம்பர்ஸும் இருக்குது. இதுதான் ஆன்சர்.